ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 66 அதிகாரம் 12வது வசனம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பிரியமானவர்களே, தீயிலிருந்தும், தீ போன்றதான சூழ்நிலையிலிருந்தும், தண்ணீரை போன்றதான எல்லா கடினமான சூழ்நிலையிலிருந்தும் நீ மூழ்கி போகாதபடிக்கு, நீ எரிந்து போகாதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றதான 3 வாலிபர்களையும் ஆண்டவர் தீயிலிருந்து காப்பாற்றி அவர்கள் மேலே தீயினுடைய மனம் கூட வீசவில்லை என்று பார்க்கிறோம். அந்த தீயிலே போட்டபோது கூட 3 பேரை போட்டார்கள். ஆனாலும் ராஜாவின் கண்களுக்கு முன்பாக 4 பேராக தெரிந்தார்கள். அந்த 4வது நபர் தேவகுமாரனுக்கு ஒப்பாயிருந்தார் என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு, உன்னதமான தேவனுடைய மக்களே வெளியே வாருங்கள் என்று சொல்லி அக்கினி ஜுவாலையிலிருந்து வெளியே வரும்போது அவர்கள் உயிரோடு வெளியே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய தலைமுடி கருகி போகவில்லை, அவர்கள் மேலே அக்கினி மனம் வீசவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற தீயை போன்ற சோதனைகளும் தண்ணீரை போன்ற சூழ்நிலைகளும் மாறும். நாம் மீண்டு வருவோம். நிச்சயமாக ஆண்டவர் செழிப்பான வாழ்க்கையை நமக்கு தரப்போகிறார், செழிப்பான இடத்தை நமக்கு தரப்போகிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அண்மை நேசிக்கத்தான பொருளத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான இந்த நாளிலையும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். கிளி சோலை போன்றதான சோதனையில் அகப்பட்டு மீள முடியாமல் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் வைக்கிறோம். கவலையினாலும் கஷ்டங்களினாலும் மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்பீராக, வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக. இந்த நாளில் ஒரு செழிப்பான தேசமாக, செழிப்பான வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. நாள்தோறும் என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, என் கட்டளை என்னுடைய கண்ணீரினால் நனைக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் கட்டளிலேயும் படுக்கையிலேயும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்ற வார்த்தையின்படி நீர் ஆண்டவரே, நீர் விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு அந்த நாமத்தை மயப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட வந்து பெரிய காத்து செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்காக படுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.